ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அருமை தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. அருமை தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே மட்டும் எங்களை கைவிடாதபடி பாதுகாத்து சுகபலம் தந்து எங்களை வழி நடத்தி வந்த மேலான நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. ஆண்டவரே கடந்து வந்து வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே இந்த வருகைக்கு ஆயத்தமுள்ள மக்களாய் காணப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் எந்த தடை இல்லாதபடி எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவர் மாற்றி பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வல்லமையா பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க கருத்துல தந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் உட்காரலாம். நம்ம கரங்களை தட்டி பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். 175வது பாடல். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பாடுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். பாடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே, கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். சொல்லுங்க. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம்.
இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை ராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரப்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். பாருங்க, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே முழங்கால் படியிட்டு நம் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அளவில்லாதபடி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அப்படியே துதிங்க, கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவர் என்று கூப்பிடுவோமா? எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாரும் துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தலா ரியா தரக துரமா ஏசகல ரியா கதுரவல வரிஷல வரவலபா. துதிங்க, துதிங்க, துதிங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ள ஆக்கப்பட்டது போல கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொடுகிறார். அப்படியே வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி துதிங்க, கரங்களை தட்டி துதி. அபிஷேகத்தால் நிரப்ப ஆண்டவருடைய மகிமையை ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் மாற்றுகிறார், அபிஷேக தைலத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறார். நீ பலனடைவாய், நீ பலனடைந்து கர்த்தருக்காய் எழும்புவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய். ஹல்லேலூயா. கழுகுகளை போல பலனடைந்து நீ உயிராய் எழும்ப போகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஓ ரபா ஷகதிர கதரபலபோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷகரபா கதரா ஓ ரபா ஷகலவரவலபா. எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்படியே மகிமை ஒவ்வொருவரையும் மூடுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து நின்று கரங்களை விரித்து ஆண்டவரே என்னிடத்தில் வாரும் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம நிரப்ப போகிறோம். ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக,
ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, எல்லாரும் வறுமையா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, சொல்லுங்க வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமா ஆவியில நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளாக்கப்பட்டது போல கர்த்தர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்க 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 துதிக்க.
ஹalleluya. அவருடைய மகிமை ஒவ்வொருத்தரையும் நிரப்புகிறது, ஒவ்வொருத்தரையும் நிரப்புகிறது. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பயங்கரமான ஆண்டவரே கொள்ளை நோயினால் எங்கள் தமிழ்நாட்டை பாருங்கப்பா. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கொள்ளை நோயை எடுத்து போடுங்க ஆண்டவரே, எடுத்து போடுங்கப்பா. பொல்லாத இந்த கொள்ளை நோயை தேசத்தை விட்டு எடுத்து போடுவீராக தகப்பனே. ஆண்டவரே, அன்றைக்கு பார்வோன் ஆண்டவரே செங்கடலில் அமிழ்ந்து போனது போல இந்த பொல்லாத கொள்ளை நோய் தேசத்தை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை எங்க தேசத்துக்கு தாங்கப்பா. எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை எங்க தேசத்துக்கு தாங்க ஆண்டவரே. சமாதானத்தை தாங்கப்பா. எல்லா விதமான ஆண்டவரே வைரஸ் நோய்களையும் தேசத்தை விட்டு எடுத்து போடுவீராக. வெட்டி கிளிகள் எங்க தேசத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற தலைவர்களை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும். நல்ல திட்டங்கள் நல்ல காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்கப்பா. அதுபோல தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரம், இந்த டிவி முன்னாக இருந்து இந்த ஆராதனை ஆண்டவரே, ஆண்டவரே ஆராதனையில கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய பலவீனங்கள் மாறட்டும், கட்டுகள் நீங்கட்டும். உம்மை அறிந்து கொள்ளணும், உம்மை தேடணும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள ஜனங்களாய் ஆண்டவரே மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. மனம் திரும்பணும் ஆண்டவரே, மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை அண்டிக் கொள்ள, உம்மை சார்ந்து கொள்ள, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட அப்பாவே. அப்பா நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் சீக்கிரமா வரப்போகிறீர் ஆண்டவரே, நீர் சீக்கிரமா வரப்போகிறீர் ஆண்டவரே. அப்பா தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ரட்சியும், ஒவ்வொருத்தரையும் ரட்சியும். உம் பாதத்திலே ஆண்டவரே ஜனங்களை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் இழுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரும் பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்பி உமக்காய் பிரகாசிக்க, எழும்பி வல்லமையாய் பயன்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. நீங்க ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நின்று உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் பாராட்டிய நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இந்த நாளிலும் நான் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை கொடுக்க போகின்றேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் ஜெபிப்போமா ஆண்டவருடைய வார்த்தைக்காக. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மகிமையான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஜீவனாய் ஆவியாய் இருக்கிற உம்முடைய திருவார்த்தைகளுக்காக நாங்கள் உம் சமூகத்திலே காத்திருக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, எங்களை உணர்த்துவீராக, எங்களை நடத்துவீராக. உமது நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டுமாய் நாம் வாசிக்கலாம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நம்மை பயமுறுத்துகிறதாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய் மிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்திலே இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற கொள்ளை நோய் 109 நாட்களிலே சுமார் 1 லட்சம் பேரை பாதித்தது.
அடுத்த 9 நாளிலே 50,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் தீவிரமாக இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. இதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே யோவேல் 1 அதிகாரம் 2 அதிகாரம் இந்த அதிகாரங்களிலே சொல்லப்பட்ட தேவனுடைய வசனத்தின்படி இது எவ்வளவு தீவிரமாய் பரவும், எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, பச்சை புழு விட்டதை வெட்டு கிளி தின்றது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி பயங்கரமான வெட்டுக்கிளிகள் இன்றைக்கு தேசம் எங்கும் வந்து தேசத்தின் விளைச்சலை பாழாக்கி கொண்டிருக்கிறது. உணவுக்கு பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். பயங்கரமான ஒரு அழிவுக்கிடையராய் தேசம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்தியாவின் வடக்கு பகுதியிலே நேபாளத்தின் எல்லையிலே நேபாள் தேசத்தோடு கூட எல்லை பிரச்சனை உருவாகி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, லடாக் பகுதிகளை, காஷ்மீர்ல லடாக் அந்த பகுதிகளை சீனாவோடு கூட எப்பொழுது யுத்தம் மூழும் என்கிறதான ஒரு காரியம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சீன ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் இடையேயான கைகலப்புகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனுதினமும் செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 2 தேசங்களும் தங்கள் எல்லைகளிலே திரளான ராணுவ வீரர்களை குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே திடீரென்று யுத்தம் ஆரம்பிக்கலாம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? ஒரு பக்கம் கொள்ளை நோய், இன்னொரு பக்கம் வெட்டுக்கிளிகள், அது நிமித்தமாக ஏற்பட போகிற பெரிய பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் யுத்தம். இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே இந்த தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே தேசமே, நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேசமே, நீ பயப்படாதே, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே, இன்றைக்கு நடக்கிற காரியங்களை கண்டு நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். அது எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? இன்றைக்கு இந்த தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக அநேக மக்களுடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டு விட்டது, அநேகருடைய வருமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அநேகருக்கு வேலையில்லா திண்டாட்டங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இனி இந்த கொரோனாவுக்கு முந்தின அந்த சூழ்நிலைக்கு தேசங்கள் வருவதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் என்று சொல்லி வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்திலே இந்த பயங்கரமான உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே எப்படி நான் பயப்படாமல் இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிற தேவ ஜனமே, நீங்கள் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால், இந்த காரியங்களை குறித்து என் ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லி இருக்கின்றார். மத்தேயு சுவிசேஷத்திலே 24 அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு 24 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற போது, அங்கே இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கிற போது சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள்.
இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது முடிவு அல்ல. தேசமே நீ பயப்படாதே, இது முடிவு அல்ல. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த நாட்களிலே சுவிசேஷமானது தீவிரமாய் அறிவிக்கப்படுகிறது. சபைகளிலே கூடி ஜனங்கள் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருந்தாலும் இன்றைக்கு ஆன்லைன்ல எல்லாருடைய கையிலையும் செல்போன் இருக்கிறது. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத வீடுகளே கிடையாது. கேபிள் டிவி இல்லாத வீடுகளே கிடையாது. எந்த சேனலை திருப்பினாலும் எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இது கடைசி காலம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். சீசர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அந்த நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு பூலோகம் எங்கும், உலகம் எங்கும், ஒவ்வொரு நாடுகளிலும், எல்லா மூலை முடுக்குகளிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உலகமெங்கும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகின்றார். சீக்கிரமாய் வரப்போகின்றார். யார் இந்த இயேசு கிறிஸ்து? யார் இந்த இயேசு கிறிஸ்து? அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும் போது, ரோமர் 1 அதிகாரத்திலே 4 வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து யார் என்பதை மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார். ரோமர் 1 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு தெளிவாய் அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தார். ஆனால் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்தபடினாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். தேவகுமாரன். அவருடைய வருகையை குறித்து சீசர்கள் கேட்கிறார்கள். ஏன் அப்படி கேட்டார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே, அவர் ஊழியம் செய்த நாட்களிலே, சிலுவைக்கு நேராக அவர் கடந்து செல்ல வேண்டிய அந்த சூழ்நிலை வந்தபோது சீசர்களிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே, யோவான் 14 அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற போது, அங்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார்,
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் என் பிதாவின் வீட்டுக்கு போக போகிறேன். என் பிதாவின் வீட்டிலே போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். ஆயத்தப்படுத்தின பின்பு நான் திரும்ப வருவேன். எதற்காக என்று சொன்னால், உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தில் உங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக நான் திரும்ப வரப்போகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி கிருபாதார பலியாக மரித்து ஜீவனை கொடுத்த இயேசுவை அடக்கம் செய்தார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார். பிசாசை அவர் ஜெயித்தார். உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பித்தார். அதன் பின்பு இந்த சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்களே, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி அந்த இடமாகிய ஒலிவ மலைக்கு தன்னுடைய சீஷர்களை அழைத்து வந்தார். அந்த இடத்தில் வைத்து மீண்டும் சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். அதை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு முன்பாக தான் சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். within 2 months, 2 மாதங்களுக்கு உள்ள நடக்கிற ஒரு காரியம். உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு தெளிவாய் சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பல இடங்களிலே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் உண்டாகும். ஆனால் முடிவு உடனே வராது என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு ஒலிவ மலையில வைத்து சீஷர்கள் திரும்ப கேட்கிறார்கள், ஆண்டவரே, நீர் மரித்து உயிர் தெழுந்து வந்து விட்டீர், இந்த காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொல்கின்றார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கின்ற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருவார், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமில் இருந்து யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அவர்களிடத்தில் பேசிவிட்டு அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மேகம் வந்தது, அப்படியே அவரை வானத்துக்கு எடுத்துக்கொண்டு போனது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்?
உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் இயேசு வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வருவேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். எனவே தான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலையே இல்லாத நித்தியமான வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு அநேகர் இந்த பரலோகத்தின் மேன்மை அறியாதபடிக்கு இந்த உலகத்தின் ஆசைகளிலே, உலகத்தின் இச்சைகளிலே சிக்கி இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று சொல்லி இந்த உலகத்திலே பார்க்கிற இந்த பொருட்கள் இதுதான் நிரந்தரம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கட்டியிருக்கிற ஒரு புதிய நகரத்தை, புதிய எருசலேமை நீங்களும் நானும் ஆவியிலே தரிசிக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை சொந்த வீட்டுக்கு அழைத்து செல்லும்படியாக மீண்டும் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எனவேதான் உயிர் தெழுந்த ஆண்டவராகி இயேசு ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஏனென்றால் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இருந்த அப்போஸ்தலர்களிடத்திலே, சீசர்களிடத்திலே, விசுவாச மக்களிடத்திலே நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு வருவேன் என்று சொன்ன இயேசுவின் வருகை குறித்த எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாய் காணப்பட்டது. இயேசு சீக்கிரம் வந்து விடுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தபடினாலே மிகவும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார்கள். யாருக்கு எந்த குறைவும் இல்லாதபடிக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கை யாரிடத்திலும் இல்லை. எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன? இயேசுவின் வருகை தாமதித்தது. வருகை தாமதித்தபடினாலே வருகை எதிர்நோக்கி காத்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் இயேசு வருவேன் என்று சொல்லிவிட்டு போனாரே, சீக்கிரம் வந்துருவார் எதிர்பார்த்தார்கள். தங்களுடைய உலக ஆசைகளை விட்டு இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு ஒரு பாத்திரமாக இருக்கவில்லை. லாபமான அனைத்தையும் அவர்கள் நஷ்டம் என்று எண்ணினார்கள். அதன் விளைவு வருகை எதிர்நோக்கி மிகுந்த ஆவல் உள்ளவர்களாய் அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை. இயேசுவின் வருகை தாமதித்தது. ஆயத்தமாகிக் கொண்டிருந்த அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார், இயேசுவின் வார்த்தை நிறைவேற போகிறது, மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார், என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த பரிசுத்தவான்கள் மரித்துக் கொண்டே இருந்தார்கள். மணவாட்டியாகி என்னை சேர்த்துக் கொள்ள மத்திய ஆகாயத்தில் மணவாளனாய் இயேசு வருவார் என்று காத்திருந்த பரிசுத்தவான்கள் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. 2 பேர் படுத்திருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று இயேசு வருகை குறித்து சொல்லி இருந்தபடினாலே என்னை எடுத்துக் கொள்ளுவார், என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்கிற
எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளே அதிகமாய் காணப்பட்டது. ஆனால் தாமதித்த போதோ அவர்கள் இருதயம் சோர்ந்து போக ஆரம்பித்தது. எப்படி இந்த கொரோனா 21 நாட்கள் ஊரடங்கு போட்டா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் சொன்னாங்க. அதனால எப்படியாவது சகித்துக் கொள்வோம் என்று காத்திருந்தோம். ஆனால் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது. 2வது ஊரடங்கு கொண்டு வரப்பட்டது. அப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் பார்த்தோம், முடியல. 3வது ஊரடங்கு வந்து விட்டது. அப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்னு பார்த்தோம். இப்ப 4வது ஊரடங்கு. இன்னும் இது தொடருமோ என்கிற பயம், இது எப்பொழுது முடியும் என்கிற ஏக்கம் இன்றைக்கு நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது இல்லையா? இதோட முடிஞ்சிடும் எதிர்பார்த்த முடியல, சோர்ந்து போகிறோம். இதே போலதான் இயேசு வந்து விடுவார், நான் மரிப்பதற்குள்ளாக என்னை மத்திய ஆகாயத்திலே சேர்த்துக் கொள்ள இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த பரிசுத்தவான்கள் மரணத்தை தழுவ ஆரம்பித்தபடினாலே அநேகர் சோர்ந்து போய்விட்டார்கள். அநேகருடைய இருதயம் பலவீனப்பட்டது. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போன போது அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கேயருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதுகின்றார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே தெசலோனிக்கே சபைக்கு தெளிவாக இனி நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறதை பார்க்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். மரித்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. எனவே வருகை எதிர்நோக்கி பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்தை ஒரு பொருட்டாய் நினையாதபடிக்கு இயேசுவுக்காக அர்ப்பணித்து லாபமானவைகளை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணி இலக்கை நோக்கி நீதியின் கிரீடத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஜெயமாய் முடித்த பரிசுத்தவான்கள் அநேகர் இளைப்பாறும்படி கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் மரித்து விட்டார்கள். இயேசு வருவார் என்று சொன்னார்கள். 2000 வருஷங்கள் ஆகிவிட்டது, இயேசு வரவில்லை என்று அநேகர் இன்றைக்கு இப்படிதானே சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இயேசு வரவா செய்தார்? இனி இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு தெளிவாக அப்போஸ்தலன் பேதுரு பதில் கொடுக்கின்றார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நல்ல கவனியுங்கள். இதற்காக இயேசுவின் வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது. அவர் நமக்காக ஒரு மகிமையான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்தி விட்டு திரும்ப வந்து நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தாமதித்துக் கொண்டிருக்கிறாரே,
ஏன் என்று சொன்னால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அநேக மனிதர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படாதபடிக்கு, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, தன்னுடைய பாவங்களுக்காக கிருபாதார பலியாக 3 ஆணியிலே 6 மணி நேரம் தொங்கி தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், இதோ நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தின் செல்வங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பணமோ பொருளோ பொண்ணோ இந்த உறவுகளோ எதுவும் நிரந்தரம் அல்ல. இது எல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் அழிந்து போகக்கூடியது என்பதை காண்பிப்பதற்காக தான் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட பஞ்சங்கள், இப்படிப்பட்ட யுத்தத்தின் செய்திகளை நாம் கேள்விப்படும்படி ஆண்டவர் செய்கிறார். இதை கேள்விப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று என் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். அவரை நோக்கி மனம் திரும்புகிற போது, இந்த உலகத்தின் ஜனங்கள் மனம் திரும்புகிற பொழுது தமண்டையிலே சேர்த்துக் கொள்ளும்படியாக இயேசு வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். அதை குறித்து பேதுரு சொல்லுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகள் வர நீங்கள் காத்திருக்கிறீர்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனாலும் சிலருக்குள்ளே சோர்வு. இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களில் இயேசுவோடு இருந்த எல்லா சீசர்களும் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னாரே. இந்த சாட்சிகள் மார்டையர்ஸ் என்று சொல்லப்படுகிற இரத்த சாட்சிகளாக இயேசுவோடு இருந்து அன்றைக்கு இந்த பூமியிலே ஒலிவமலையிலே இயேசுவை சந்தித்த 11 அப்போஸ்தலர்கள் 10 பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அப்பொழுது 11வது அப்போஸ்தலனாக காணப்பட்ட 11வது சீஷனாய் காணப்பட்ட யோவான் கர்த்தருடைய பந்தியிலே ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த அந்த யோவான் ஆண்டவருடைய பாதத்திலே தனித்திருந்த போது ஆண்டவர் இந்த யோவானுக்குள்ளே சில கலக்கங்கள் எழும்பி இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வருவேன் என்று சொன்னாரே, எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னாரே. ஆனால் என்னோடு கூட இருந்த எல்லா சீசர்களும் இரத்த சாட்சிகளாய் மரித்து விட்டார்கள். என்னுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியிலே நான் வந்திருக்கிறேன். இதை குறித்து அவர் எனக்கு ஒன்றுமே சொல்லவில்லையே என்று ஒரு ஏக்கத்தோடு காணப்பட்ட போது பத்ம தீவிலே
உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானை முகமுகமாய் சந்தித்தார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். இங்க ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன் என்று சொல்லி யோவானை அழைத்து சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்தின போது ஆண்டவராகிய இயேசு இனி அவர் உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது, ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படிப்பட்டது? பேதுரு சொன்னாரே, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி, அந்த புதிய வானம் புதிய பூமி அது எப்படி இருக்கும் என்பதை இங்கே ஏறி வா என்று சொல்லி யோவானை உன்னதத்துக்கு அழைத்து சென்று ஆவிக்குள்ளாக்கி ஆவியிலே கொண்டு போய் தரிசனங்கள் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த திருவெளிப்பாட்டின் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். வெளிப்பாட்டின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த புதிய எருசலேம் எப்படி இருந்தது? ஒரு மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது ஏதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் தேவன் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. தேசமே பயப்படாதே, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அப்பொழுது 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு தூதன் யோவானிடத்தில் சொல்லுகிறான், நீ இங்கே வா, நீ இங்கே வா, இங்கே ஏறி வா என்று சொல்லி உன்னதத்துக்கு அழைத்து போன தேவன் இங்கே வா என்று அழைக்கிறார். இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்குகிறதை எனக்கு காண்பித்தார். இங்கே வா, உன்னை அழைக்கிறார். இங்கே வா, இங்கே வா. ஹல்லேலூயா. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல ஆவியில கொண்டு போனாரே. அன்றைக்கு யோவானை கொண்டு போய் வெளிப்பாடுகளை கொடுத்தாரே. இன்றைக்கு இங்க ஏறி வா, இங்க ஏறி வா. பெரிது உன்னதமான அனுபவங்களை இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். இனி சம்பவிக்க போகிறவைகளை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த போகிறார். தேவ மகிமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. இதோ தேவனுடைய மகிமை அடைந்த அவருடைய மணவாட்டியாகிய ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டியாகிய புதிய எருசலேம், ஹல்லேலூயா, பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிகாலாபா ரதீனாபாலா ரிபாபாபாபாபாபா. இதனுடைய பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளி உள்ள வச்சிரை கல்லை போலவும் இருந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்கள் இருந்தன. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா நீங்க வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில்
வாசித்து பாருங்கள். சமயமானபடினால் நான் 1-2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 21ஆம் வசனத்தில் சொல்றாரு, 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. அந்த நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்தமான பொன்னாய் இருந்தது. ஆமென். தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் என் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தை கடந்து போகிற போது நடக்க போகிற தெருக்கள் எல்லாம் புழுதி கிடையாது, காங்கிரீட் கிடையாது, தார் ரோடு கிடையாது. இன்றைக்கு தங்கத்தை விலை உயர்ந்தது என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த விலை ஏறப்பட்ட இதை விட பசும் பொன்னான சுத்தமான தங்கம், சுத்தமான பொன்னு அங்கே என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற புதிய எருசலேமிலே அது நகரத்தின் வீதியிலே போடப்பட்டிருக்கிறது. தெருவிலே தங்கம், அதற்கு மேலாக நடந்து போக போகிறோம். அதிலே தேவாலயத்தை காணவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயமாய் இருக்கிறார். அந்த நகரத்திலே சூரியன் சந்திரன் இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காய் இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையின் கணத்தையோ அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவது இல்லை. உலகத்தாருடைய மகிமையின் கணத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. அங்கே ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு விளக்காய் இருக்கிறார். ஜீவ தண்ணீர் நதியண்டை ஆட்டுக்குட்டியானவர் நம்மை நடத்துவார். இனி சாபம் இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவனுடைய ஜனமே, தீட்டுள்ளது, அசுத்தம் அங்க போக முடியாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எனவே இவைகள் எல்லாம் சம்பவிக்க போகிறபடினாலே இவைகளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா, ஏசப்பா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னீரே, அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது என்பதை யோவானுக்கு காண்பித்தீரே. அந்த ஸ்தலத்துக்கு என்னையும் கூட்டி செல்ல வேண்டும் என்பதற்காக தானே இப்படிப்பட்ட காலங்களை, இப்படிப்பட்ட அடையாளங்களை நீ தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இவைகளை கண்டு நான் உணர்வற்றவனாய் இருந்து என் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து அழித்து போட்டு ஆண்டவரே நித்திய அக்கினிக்கு நான் போய்விடக் கூடாது. நித்திய ராஜ்யத்திலே மத்திய ஆகாயத்திலே சந்திக்க வேண்டும். வருகை தாமதித்தால் கர்த்தருக்குள்ளே மறித்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் நீதியின் கீழே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பிக்கையோடு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வருகையிலே தரிசிக்க புதிய எருசலேமிலே காணப்பட ஏசப்பா எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. கேட்பீங்களா? கேட்பீங்களா? தேவ மகிமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ பிரசன்னம் இறங்குகிறது, அக்கினியாய் மகிமை இறங்குகிறது. தீட்டுள்ளது, அசுத்தம், பொய்யை நடப்பிக்கிறது பிரவேசிக்க முடியாது. ஆண்டவரே என் பாவங்களை மன்னியோ, என்னை உம்முடைய இரத்தத்தால் கழுவு. ஏசப்பா உம்முடைய வருகைக்கு என்னை தகுதிப்படுத்து, என்னை தகுதிப்படுத்து. ஆண்டவரே நான் உம்முடைய வருகையில கைவிடப்பட்டு போய்விடக் கூடாதப்பா, வருகையில கைவிடப்பட்டு போய்விடக் கூடாதப்பா. உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மகனாய், வருகைக்கு ஆயத்தம் உள்ள மகனாய் நான் காணப்பட கிருபை தாங்கப்பா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசுவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய வருகைக்கு எப்போதும் ஆவல் உள்ளவர்களாய் காத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் பரலோகத்தில் பார்க்க வாஞ்சிக்கிறேனப்பா. கிருபை தாங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே தருகிறோம் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் என்று நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தொலைக்காட்சிகளை பார்க்க இந்த அலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.